Hello champions, welcome to 7 Angels Practical English Speaking Classes. இன்னைக்கு நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது how to say no politely without hurting others. மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் எப்படி நீங்கள் பொலைட்டாக ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லலான்ட்டு மெயினாக பர்சனல் சுச்சுவேஷனில். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோ சொல்ல முடியாமல் நோ சொல்ல ஹெசிடேட் பண்ணிவிட்டு கேட்குற விஷயத்துக்கு எல்லாமே மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கே சொல்லி உங்கள் கோல்ஸ்லேருந்து டைவர்ட் ஆகிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்கள் டைம், ரெஸ்பெக்ட் அண்ட் கண்ட்ரோல் டுவர்ட்ஸ் லைஃப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இன்விடேஷன் கொடுத்து ஒரு பார்ட்டி கூப்பிட்றாங்க, அவுட்டிங் கூப்பிட்றாங்க, இல்லை மணி கேட்குறாங்கன்னா நீங்கள் மணியை கொடுத்துட்றீங்க நோ சொல்ல தெரியாமல். பட் திரும்ப வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபடுறீங்களா? அண்ட் தென் கால்ஸ், உங்களுக்கு தெரியும் ஒரு பர்சன் கால் பண்ணால் வைக்க மாட்டாங்கன்னு, ஸ்டில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுறீங்க. பட் அவங்க 30 மினிட்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, நான் ஸ்டாப்பாக பேசி உங்கள் ஒர்க்கையும் கெடுத்து விட்டுறாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி நோ சொல்லி கட் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் ரெக்வஸ்ட், நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிவிட்டு நோ சொல்ல தெரியாமல் அதுக்கப்புறம் ஐயோ தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டுமேன்ட்டு ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வெளியில் போகிறதுக்கோ இல்லை டின்னர் போகிறதுக்கோ பார்ட்டி போகிறதுக்கோ கூப்பிட்றப்ப நோ சொல்ல முடியாமல் அவங்களுடைய மெயின் கோல்லேருந்து டைவர்ட் ஆகிட்டு அவங்க ஒர்க்கை பண்ண முடியாமல் லூசராக நிற்கிறாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுற போகிறேன் இன்றைக்கின்றதை நீங்கள் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறீங்க. 10 சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டீச் பண்ண போகிறேன். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க முடிஞ்சா, இல்லையா ஃபுல்லாக அட்டென்ஷன் பே பண்ணி லிசன் பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுச்சுவேஷன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட்டு இன்விடேஷன் வருது, அவுட்டிங் போகலாம், மூவி போகலான்ட்டு வருது. அப்போ நீங்கள் எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு பாருங்கள். ஐ வுட் genuinely love to join you for the movie, but I already have a prior commitment at the time, so I won't be able to make it. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆசை உங்கள் கூட மூவிக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்க கூட ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஆல்ரெடி எனக்கு அந்த டைமுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, என்னால் இப்போ கலந்துக்க முடியாது, என்னால் உங்க கூட ஜாயின் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் அதுக்கப்புறமா ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்றதாங்க நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், that sounds like a wonderful plan, but unfortunately I have something scheduled already, so I will have to pass this time. ஓகே, நீங்கள் சொல்கிறது செம்ம பிளானாக இருக்குது, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வேறு ஒரு விஷயம் ஸ்கெடியூல் ஆகிருக்கு அந்த டைமுக்கு, ஸோ இப்போ நான் அதை பாஸ் பண்ணி தான் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த பிளான் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. செகண்டு உங்கள் ஸ்கெடியூலை பற்றி இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க. இது அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் சொல்ல முடியும். அடுத்த சுச்சுவேஷன், சோஷியல் மீட்ஸ் அண்ட் டின்னர்ஸ். ஒரு பார்ட்டிக்கோ டின்னருக்கோ கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ, பட் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு மேக் இட் ஆஸ் ஐ ஹாவ் சம்திங் எல்ஸ் பிளான்ட். உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்பவே நன்றிங்க, ஆனால் வேறு ஒரு ஒர்க் எனக்கு பிளான் பண்ணியிருக்கிறதுனால என்னால் இப்போதைக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாசிட்டிவாக சொல்லிவிட்டு தென் உங்களுடைய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஐ வுட் லவ் டு பி தேர், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹாவ் அனதர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப். எனக்கு உண்மையாலுமே அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது நான் தான் பண்ணணும், மற்றவங்க யாரும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சுச்சுவேஷன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் டைம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைம் கேட்குறாங்க, ஓகே, பேசுகிறதுக்கோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு புலம்பி தள்ளுறதுக்கோ இல்லை அவங்களுடைய சோகத்தை கொட்டி திக்கிறதுக்கோ, அப்போ நீங்கள் சொல்லலாம். இல்லை வெளியில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் கூட உங்களை கூப்பிடலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஐ ரியலி வாண்ட் டு கேட்ச் அப், பட் ஐ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் சம்திங் அர்ஜென்ட் அட் த மொமெண்ட். உண்மையாலுமே எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு ஆசை, எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை, ஆனால் எனக்கு வேறு ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் இருக்குது, அதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும் இந்த மொமெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு டைம் அதே போல் கெட் டுகெதர் கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் வேறு எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம், ஐ வுட் லவ் டு ஸ்பெண்ட் டைம் டுகெதர், பட் ஐம் கரண்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் தட் ஐ கேனாட் போஸ்ட்பான். எனக்கு உண்மையாலுமே உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது, பாசிட்டிவாக சொல்கிறோம் சொல்லி முடிச்சப்பறம், ஆனால் நான் கரண்ட்டாக என்ன பண்ணுறேன், வேறு ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அதை இப்போதைக்கு போஸ்ட்பான் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மணி ஆர் ஃபேவர்ஸ். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட மணியில் வேறு ஏதாவது ஃபேவர் கேட்குறாங்க முக்கியமான அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் அந்த பர்சனை பற்றி அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுங்கள், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன், பட் ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு ஹெல்ப் ஃபைனான்ஷியலி ரைட் நவ். உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, ஆனால் உனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷனில் பொசிஷனில் நான் இப்போ இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அடுத்து திரும்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ஐ வுட் லைக் டு சப்போர்ட் யூ, பட் ஐ ஹாவ் மை ஓன் கமிட்மெண்ட்ஸ் டு மேனேஜ் அட் த மொமெண்ட். எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண ஆசை தான், ஆனால் எனக்குமே ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இப்போ நான் அதை மேனேஜ் பண்ணி ஆகணும். அப்போ என்ன அர்த்தம், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா என் கமிட்மெண்ட் என்னால் மேனேஜ் பண்ண முடியாதுன்றதாங்க ப்ராப்பராக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க. அடுத்து
ரிலேஷன்ஷிப்ஸ், மணி மாதிரி இதுவுமே ரொம்ப க்ரூஷியலான ஒரு பார்ட் தான். ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ் பட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட் இன் த சேம் டிரெக்ஷன் ரைட் நவ். உன் ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன், நீ சொல்கிறத வந்து எனக்கு புரியுது எனக்கு, ஆனால் நீ எதிர்பார்க்குற டைரெக்ஷனால இப்போதைக்கு மூவ் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க நீங்கள். அடுத்து, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட் ஐ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் மை பர்சனல் கோல்ஸ் ரைட் நவ். இது அதிகமாக யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள், ஏன்னா நிறைய ப்ரொப்போசல்ஸ் வரலாம். அப்போ நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு புரியுது, ஆனால் இப்போதைக்கு எனக்கு கோல் தான் ரொம்ப முக்கியம், அதை தாண்டி எனக்கு இந்த காதலை கத்திரிக்காக்கலாம் இப்போ டைம் கொடுக்க முடியாது, பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். நெக்ஸ்ட்டு, கால்ஸ் அண்ட் டைம் இன்ட்ரப்ஷன். ஃபோன் பண்ணி உங்களோட டைமை பயங்கரமாக வந்து ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தென் இப்படி நீங்கள் உங்களை பொலைட்டாக நீங்கள் ரெசிக்ட் பண்ணி அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ஐ எம் இன் த மிடில் ஆஃப் சம்திங் இம்பார்ட்டண்ட் ஸோ ஐ ஒன்ட் பி ஏபிள் டு டாக் ரைட் நவ். நான் ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்கேன், வேலையில் இருக்கேன், நான் நடுவில் இருக்க சொல்ல போனால் ஒரு முக்கியமான வேலை நடுவில் இருக்கேன், சேனல் இப்போதைக்கு பேச முடியாதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணலாம். இல்லையா நீங்கள் ஹேங்கப் பண்ணாமல் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அவங்களுக்கு நீங்கள் போட்டு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு, ஐ எம் டைட் அப் ரைட் நவ் பட் ஐல் கெட் பேக் டு யூ ஒன்ஸ் ஐம் ஃப்ரீ. இப்போ நான் ஃபுல்லாக பிஸியாக ஆக்குப்பைடாக இருக்கிறேன், நான் ஃப்ரீ ஆனப்புறம் நான் என்ன பண்ணுறவொன்னு திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட சொல்லலாம். இல்லைனா ஒரு மெசேஜ் நீங்கள் உங்களுக்கு போட்டு விட்டுடலாம். அடுத்த சிச்சுவேஷன், ரிக்வஸ்ட் ஃபார் ஹெல்ப். ஒரு ஹெல்ப்காக ஒருத்தவங்க கேட்குறாங்க, பட் உங்களால் பண்ண முடியல. அப்போனா ஐ வுட் லவ் டு ஹெல்ப் யூ வித் திஸ் பட் ஐ டோன்ட் ஹேவ் த கெப்பாசிட்டி அட் த மோமெண்ட். எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசை, பட் உனக்கு ஹெல்ப் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இப்போதைக்கு இல்லை. அந்த கெப்பாசிட்டி மணியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சம்திங் கூட இருக்கலாம், பட் என்னால் இப்போ செய்ய முடியாதுன்றதை நீங்கள் சொல்லிடுறீங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்கிறீங்க, நான் விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு தென் உங்களோட சிச்சுவேஷன் சொல்கிறீங்க. அடுத்த சாய்ஸ், ஐ எம் கரண்ட்லி ஸ்ட்ரெச்டு வித் மை ஓன் ஒர்க் ஸோ ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஹெல்ப். உண்மையாலுமே இப்போ எனக்கு வேலையில் செம்ம டைட்டாக எனக்கு போயிட்டுருக்கு, எனக்கு இப்போ நீ கேட்குற ஹெல்ப் என்னால் செய்ய முடியாது, தப்பாக எடுத்துக்காதுன்ற நம்ம இங்கே சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், வெளியில் பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ கூப்பிட்றாங்க அப்படின்னா ஐ ட்ரூலி வேல்யூ த இன்விடேஷன் பட் ஐ ஹாவ் அனதர் என்கேஜ்மெண்ட் தட் டே. ஐ ஹாவ் அனதர் என்கேஜ்மெண்ட் தட் டே. உங்கள் இன்விடேஷனை உண்மையாலுமே நான் வேல்யூ பண்ணுறேன், நான் வந்து பெரிய விஷயம் தான் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறது, உங்கள் இன்விடேஷன் ரொம்ப முக்கியமானது, எனக்கு மதிப்புக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதே நாள் எனக்கு வேறு ஒரு ஒர்க் கமிட் ஆகிட்டேன், இல்லை வேறு ஒரு ஒர்க் எனக்கு இருக்குது, ஸோ அதனால் வர முடியாதுன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்து, தேங்க்யூ ஃபார் திங்கிங் ஆஃப் மீ பட் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு மேக் இட். என்னை பற்றி யோசிச்சதுக்கு ரொம்பவே நன்றி, பட் என்னால் அதை பற்றி அதை செய்ய முடியாது, பிகாஸ் என்னை ஞாபகம் வச்சு நீங்கள் கூப்பிட்டீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி, எல்லாரும் செய்ய மாட்டாங்கன்ற சொல்லிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரீசனை சொல்கிறீங்க. அடுத்து, டைம் ப்ரொடெக்ஷன் ஆர் பவுண்ட்ரிஸ். உங்கள் டைம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் தராங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லலாம், ஐ எம் கரண்ட்லி அவாய்டிங் அடிஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட். இது மெயினாக ஹோம் மேக்கர்ஸ்க்கோ இல்லை வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கோ இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மல்டிபிள் ஒர்க்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது நிறைய அவங்க ஹெட்டேக் தான் க்ரியேட் பண்ணுமே தவிர ப்ராப்பராக எதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இது போல் சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட எஸ்கேப் ஆகிடலாம். அண்ட் தென், ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் மை ப்ரையாரிட்டிஸ் ரைட் நவ் ஸோ ஐ ஒன்ட் பி ஏபிள் டு டேக் திஸ் அப். எனக்கு என் ப்ரையாரிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது, நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண ஆசைப்பட்றேன் நான் இப்போதைக்கு, ஸோ இப்போதைக்கு என்னால் அதை பண்ண முடியாதுன்றது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெளிவாக உங்களுக்கு சொல்கிறீங்க. அடுத்து, ஃப்ளெக்சிபிள் பட் நாட் நவ். நீங்கள் செய்யலாம், பட் இன்ஸ்டண்ட்டாக உங்களால் செய்ய முடியாது, உடனே நீங்கள் செய்ய அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றப்ப என்ன சொல்லலாம், திஸ் இஸ் நாட் பாசிபிள் அட் த மொமெண்ட் பட் வி கேன் பிளான் இட் அனதர் டைம். இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம், பட் நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம், வேறு ஒரு நாள் இல்லை வேறு ஒரு வீக்கில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அடுத்து, ஐ கேனாட் டூ திஸ் டுடே பட் லெட்ஸ் ரீவிசிட் இட் சூன். இன்றைக்கி கஷ்டம்பா, பட் நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணலாம், அதை என்னன்றதை நம்ம பார்க்கலான்றதை நீங்கள் சொல்லலாம். இப்படிலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் டைம் உங்களுக்கு இருக்கும். இல்லையா, நான் சொன்ன மாதிரி உங்கள் டைம் ரெஸ்பெக்ட் அண்ட் கண்ட்ரோலை நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் இருக்க ஃப்ரேசஸை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ டெக்ஸ்ட்லையோ இல்லை கால்ஸ்லேயோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகாது, நீங்களும் உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக உங்களோட எஸ் எல்லாம் குறைச்சிட்டு நோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் கோலில் நீங்கள் ஃபோக்கஸாக நீங்கள் இருக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசனோட நம்ம பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.